ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரேவதி எப்படியாவது கார்த்தி மாமாவை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபடும் போது தலையில் சரியாட்டு அடிபடுது. அதே சமயத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்தி சும்மா விடுவாங்களா? வெளியில இருந்து ஒரு ஹையர் ஆஃபீஸர் வராங்க. என்னங்க நீங்கள் இப்படி ஒரு அட்டூழியம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதியோட போராட்டம் ஜெயிக்குது. கார்த்தி மாமா வெளியில் வராங்க. அப்படியே நம்ம ரேவதி சந்திரகலாவுக்கு சரியான ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ரேவதியோட போராட்டத்துக்கு கூட ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. கார்த்தி தம்பியை இப்பவே வெளியில விடணும், இல்லைன்னா நாங்க இந்த இடத்த விட்டே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆஃபீஸரும் அப்படியே சாமுண்டேஸ்வரிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே போராட்டம் ரொம்பவே தீவிரமாக இருக்குதுமா, நான் எப்படியாவது என்ன செய்கிறது அப்படி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவும் நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே பணம் எல்லாம் தந்தாச்சுல, எப்படி இருந்தாலுமே நீ எவ்வளோ பணம் கேட்குறியோ தரதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன், ஆனால் இந்த கார்த்தியை மட்டும் வெளியிலே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸரும் சரி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக பேசாமல் ஒரு அடிதடியில் இறங்கிடலாம் அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் கார்த்தி மட்டும் வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஆஃபீஸரும் வெளியில் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறாங்க. ஆனால் ரேவதி யாருமே கேட்ட மாதிரி இல்லை. கார்த்தி தம்பி இப்போவே வெளியில் வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சத்தம் போட ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் அப்படியே அடிதடியில் இறங்குறாங்க. இதெல்லாம் உள்ளே இருந்து நம்ம கார்த்தி பார்த்துட்டே இருக்காங்க. என்ன சார் நீங்கள் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இவங்களை போட்டு இப்படி அடிப்பீங்க, இப்படிலாம் செய்யாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல சொல்லும் போது அங்க உள்ளவங்க எல்லாம் நீ உள்ளே தானேப்பா இருக்க, நீ இந்த விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹையர் ஆபீசருக்கும் இந்த செய்தி போகுது. உடனே நம்ம கார்த்திக்காக அங்க இருந்து ஒரு பெரிய ஆபீசர் வராங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியோட தலையில அடிபட்டு பெரிய பிரச்சனை இருக்கு. இதை பார்த்த உடனே என்னப்பா இங்க நடந்துட்டு இருக்கு, எதுக்காக இப்போ தேவையில்லாமல் இங்கே அடிதடி நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இவங்க தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார், உள்ளே இருக்கவங்க ஒரு குற்றம் செய்தவங்க, அதனால தான் அவங்கள விடுவிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டுட்டு இருந்த நம்ம ரேவதி இல்லை சார் இவங்க சொல்கிறது எல்லாமே போய் அப்படி சொன்ன உடனே அந்த ஆஃபீஸரும் சரிம்மா நீ தான் உண்மையை சொல்லி என்னாச்சு அப்படி கேட்கும்போது உள்ளே இருக்கவங்க வேற யாரும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் தான், இவங்க சொல்கிறாங்களே ஏதோ ஒரு குற்றம் செய்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன தான் கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் இப்படி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அந்த ஆஃபீஸரும் என்னையா இங்கே நடக்குது, அது அவங்க ஒய்ஃபே எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்குள்ள, தயவு செய்து அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படி கேட்கும்போது அங்கே உள்ளவங்களும் இல்லை சார் இவங்களோட அம்மா தான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்னோட பொண்ணை இப்படி வலுக்கட்டாயாமல் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல கார்த்திக்கு சப்போர்ட்டாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த ஆஃபீஸர் கிட்ட இல்லை சார் இவங்க சொல்கிறது எல்லாமே போய் இவங்க வேணும்னு சொல்லிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட அம்மா கிட்டேருந்து ஏதாவது பணம் வாங்கியிருப்பாங்களா இருக்கும், அதனால தான் இப்படி செய்துட்டு இருக்காங்க, நானும் இப்போ மேஜர் ஆயாச்சு, நான் என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்றது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, அதனால தான் அவங்க இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, நான் எத்தனையோ வாட்டி இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு சார், நான் தான் விருப்பப்பட்டு இந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு போயிருக்கேன், தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை பண்ணாதுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன சொன்னாலுமே அவங்க கேட்காம கார்த்தி மாமாவை வெளியில் விடாமல் இருக்காங்க, அதனால தான் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இப்படி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், எப்படியாவது என்னோட ஹஸ்பண்டை திருப்பி பழைய நிலைமைக்கு வரணும், இவங்க ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க, தயவு செய்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லும்போது அந்த ஆஃபீஸரும் அங்கே உள்ளவங்ககிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சார் நீங்கள் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கீங்க, இப்போவே அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டவங்க சமாளித்து பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஆஃபீஸர் எப்படியாவது கார்த்தியை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி அப்படியே கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தியை பார்த்த உடனே கார்த்தி மாமா சொல்லிட்டு ஹக் பண்ணி அப்படி இருக்கும்போது நம்ம கார்த்தியும் என்ன ரேவதி எனக்காக நீ எதுக்கு இப்படி கஷ்டப்படுற, பாரு உன்னோட தலையில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் இல்லை மாமா இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் லாக்கப்பில் இருக்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் அதுக்காக இப்படிலாம் சேவிய ரேவதி வா ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ உடனே போகலாம், தலையில் பாரு இப்படி ஆயிட்டே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரேவதியும் இப்போ எனக்கு நிம்மதி ஆயிட்டு மாமா, எந்த பிரச்சனையும் இருக்காது இனிமேல், என்னால் தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, என்னால் தானே என்னோட அம்மா இந்த மாதிரி உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் ரேவதிக்கு மேலே ரொம்பவே பாசமாக இருக்காங்க. அப்படியே ரேவதிக்கே தலையில் உள்ளதை சரி பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த
சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரியும் டென்ஷன்ல இருக்காங்க. என்னாச்சு? ரேவதி வேற இப்படி போராட்டத்துல இருந்தா என்ன நடந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஆஃபீஸரும் வந்து நம்ம சாமுண்டேஷ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்கனால எதுவுமே பண்ண முடியலம்மா. மேல் இடத்துலேருந்து ரொம்பவே ப்ரெஷர் பண்ணி ஒரு ஆஃபீஸர் வந்து அந்த கார்த்தியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? நான் தான் உங்கள்கிட்ட பணம் எவ்வளோ வேணாலும் தரலாம், அந்த கார்த்தி மட்டும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது எதுக்காக நீங்க ரிலீஸ் பண்ணி விட்டீங்க என்கிட்ட கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது, எங்கனால இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியலம்மா. நீங்க வேணும்னா வேற ஏதாவது ஒரு செயலை படிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வர் கிட்ட அந்த அதிகாரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வர் கிட்ட வந்து, பாத்தியாக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தி தான். அந்த கார்த்திக்கு தெரியாத ஆளே கிடையாது. அவன் தான் ஏதாவது ஆஃபீஸர் கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லும்போது, நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன செய்யறது சந்திரா? எப்படியாவது அந்த கார்த்தி லாக்கப்ல இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம பொண்ணு ரேவதி இங்கேயே வந்துருவான்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். இப்போ வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க போலே அப்படி கேட்கும்போது, சந்திரகலாவும் நீ சொல்றது கரெக்டாக தான் இருக்குக்கா. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த கிழவி வீட்டுக்கு ரேவதி போயிடவே கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம சந்திராவும் சாமுண்டீஸ்வரி ஒரு முடிவோட இருக்காங்க. சந்திரகலாவும் சிவனாடி கிட்ட வந்து என்னங்க செய்யறது, அந்த கார்த்தியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படி சொல்லும்போது, சிவனாடி என்ன சந்திரா சொல்ற? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி நேரத்துல வழக்கம் போல அந்த கார்த்தி வந்து தப்பிச்சிட்டானா அப்படி கேட்கும்போது, சந்திராவும் எப்படி அது இந்த வாட்டி அவன் மாட்டிட்டா, இதுல இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த ரேவதி வந்து ஏதோ ஒரு போராட்டத்துல ஈடுபட்டு இப்படி ஒரு வேலையை செய்துட்டா. இப்ப எப்படியாவது ரேவதியும் கார்த்தியும் ஒண்ணு சேரவே விடக்கூடாது. அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படி சொல்லி நம்ம சிவனாண்டி கிட்ட ஒரு பிளான் பண்ணும்போது, சிவனாண்டியும் சரி சந்திரா நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியும் முத்துவேல் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முத்துவேலும் என்ன எல்லாம் லாக்அப்ல இப்படி போட்டிருந்தான்ல, அவன் எப்படி எஸ்கேப் ஆகலாம், இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது இந்த கார்த்தியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவேல் எல்லாரும் சேர்ந்து அடுத்த திட்டத்தை போடுறாங்கன்னு சொல்லலாம். ராஜராஜனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சந்தோஷம் ஆயிடுது. அப்படியே நம்ம மயில் வானத்துட்டு வந்து இப்பதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. உடனே எனக்கு இப்ப கார்த்தி மாப்பிள்ளைய பார்க்கணும் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் எல்லாரும் சேர்ந்து நம்ம கார்த்தியை பார்க்கறதுக்காக வராங்க. கார்த்தி கிட்ட வந்து அந்த சாமுண்டீஸ்வரி செய்த செயலுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் மாப்பிள்ள அப்படி சொல்லும்போது, நம்ம கார்த்தியும் எதுக்கு இதுக்கெல்லாம் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, ஏதோ அத்தை ஏதோ ஒரு கோபத்துல இப்படி செய்துட்டாங்க, நான் இதெல்லாம் மனசுலயே வச்சுக்கல. என்னைக்காவது ஒரு நாள் அத்தைக்கு உண்மை தெரியாதானே போகுது. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே அவங்க அம்மா நிலைமைக்கு காரணம் கிடையாது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச பிறகு அத்தை எப்பவும் போல எங்களை மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ராஜராஜன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கூடிய சீக்கிரமா நம்ம கார்த்தியும் உண்மைகளை வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்துல ஈடுபட போறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட, ரேவதி இதுக்கு மேல வெளியில இருந்தா சரியே வராது, பேசாம அந்த கார்த்தியை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட மாதிரி நடிக்க வேண்டியதானேக்கா, அப்ப ரேவதி நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படி சொல்லும்போது, நம்ம சாமுண்டீஸ்வரியும் அது எப்படி சந்திரா, நான் என்னால வந்து இது ஏத்துக்கவே முடியாது சந்திரா, அந்த நடிப்பா இருந்தா கூட அந்த கார்த்தியை வீட்டு பக்கம் கூட நான் சேர்க்கவே மாட்டேன் அப்படி சொல்லும்போது, நம்ம சந்திராவை நம்ம காரியம் ஆகணும்னா இதை செய்துதான்க்கா ஆகணும். அந்த ரேவதி அவளோட முடிவில் ரொம்பவே பிடிவாதமாக இருக்கா. நம்ம ஏன் நல்லவ மாதிரி நடித்து அந்த கார்த்திகை ரேவதியை வெறுக்க மாதிரி ஒரு செயலை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் ஒரு பிளானை சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லும்போது, சாமுண்டீஸ்வரி என்னதான் ஒரு திட்டத்தை போட்டாலும் கடைசி நேரத்தில் கார்த்திகை ரேவதியோ ஒன்று சேர போகிறாங்கன்னே சொல்லலாம்.